ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேரு முகநூல்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பதிவுகள பார்க்கும் பொழுது, இவ்ளோ பேருடைய மனசுல அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, அந்த 101 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கான அந்த வரலாற வந்து இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு எப்படி ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் தான் நல்லகண்ணு. அந்த பெயர் யாரு வச்சாங்கன்னு தெரியல. அந்த பெயருக்கு 100% பொருத்தமான ஒரு தலைவரா தான் இருந்தாரு. அவர் வாழும்போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, மாணவர்களுக்கு தன்னுடைய உடல தானம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு பண்பு யாருக்குமே நிச்சயமாக வராது. அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கையில கரை படியாத ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்காக முன்னாடி நின்னு தன்னுடைய போராட்டத்த நடத்தி, இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுல இது போன்ற ஒரு தலைவர் இனி ஒரு முறை பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்ல. இனிமேல் வரக்கூடிய தலைவர்களும் சரி, இப்ப இருக்கக்கூடியவங்களும் சரி, அவருடைய கொள்கைகள பின்பற்றி மக்களுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு விதைய இந்த இடத்துல விதைச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் அவருடைய வழித்தோன்றலில் தோன்றி, அத நம்ம பின்பற்றி வாழணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம்.